மேலான தமிழ் பெருங்குடி மக்களே, உங்கள் அனைவருக்கும் மேலரசம்பட்டு சமூகத்தின் பணிவான வணக்கங்கள். அன்பு உறவுகளே, நம்முடைய சேனலை நீங்கள் பார்ப்பது இதுவே முதல் முறையாக இருந்தால் மீண்டும் நம்முடைய காணொலிகள் உங்களுக்கு தொடர்ந்து வர வேண்டும் என்றால் உடனே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நம்முடைய காணொலி பற்றின உங்களுடைய மேலான கருத்துக்களை தொடர்ந்து கருத்துரை பகுதியிலே தவறாமல் பதிவு செய்யுங்கள். அன்பு உறவுகளே, வாருங்கள் இப்பொழுது காணொலிக்குள்ளே செல்வோம். இந்தியாவின் தலைநகர் டெல்லி விவசாயிகள் போராட்டத்தால் போர்க்களமாக மாறி இருக்கிறது. ஏற்கனவே கடந்த 2020 முதல் 21 வரை 13 மாதங்கள் பெரிய போராட்டத்தை விவசாயிகள் முன்னெடுத்தார்கள். ஆனால் அந்த போராட்டம் வாபஸ் பெற்ற பிறகு மீண்டும் விவசாயிகள் பிப்ரவரி 13ஆம் தேதி போராட்டத்தை தொடங்கி இருக்கிறார்கள். மீண்டும் விவசாயிகள் பிப்ரவரி 13, 2024 போராட்டத்தை தொடங்கி இருக்கிறார்கள். ஏன் இந்த போராட்டத்தை தொடங்கி இருக்கிறார்கள்? வரவிருக்கின்ற நாடாளுமன்ற தேர்தலில் பிஜேபியை தோற்கடிக்க வேண்டும் விவசாயிகளை எதிர்க்கட்சி தூண்டிவிட்டு இருக்கிறதா, அல்லது விவசாயிகள் அவர்களுடைய கோரிக்கைகளை முன்வைத்து போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறார்களா? ஏன் இந்தியா முழுவதும் இருக்கின்ற விவசாயிகள் போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறார்கள் என்பதை பற்றி தான் இந்த காணொலியில் முழுமையிலும் பார்க்க இருக்கிறோம். வாருங்கள் அன்பு உறவுகளே. கடந்த 2019ஆம் ஆண்டு வேளாண் சட்ட திருத்த மசோதா என்று ஒரு மசோதாவை கொண்டு வந்தது மத்திய அரசு. அந்த வேளாண் சட்ட திருத்த மசோதாவில் 3 சட்டங்களை கொண்டு வந்தது மத்திய அரசு. அந்த 3 சட்டங்கள் என்ன அப்படின்னா, அத்தியாவசிய பொருட்கள் திருத்த சட்டம், தனியார் முதலாளிகளுக்கு நிலங்களை ஒப்பந்த அடிப்படையில் அனுமதி கொடுத்தல், மூன்றாவதாக மண்டி முறையை ஒழித்து தனியார் நிறுவனங்களுக்கு சந்தைகளை உருவாக்குதல். இந்த 3ம் வேளாண் திருத்த சட்ட மசோதாவில் கொண்டு வந்தது மத்திய அரசு. இந்த வேளாண் சட்ட மசோதாவை எதிர்த்து இந்தியா முழுவதிலும் விவசாயிகளிடமிருந்து கடுமையான எதிர்ப்பு கிளம்பியது. பஞ்சாபி விவசாயிகள் கடுமையான எதிர்ப்பை மத்திய அரசுக்கு தெரிவித்தார்கள். ஆனால் மத்திய அரசு எவ்வளவு எதிர்ப்பை தெரிவித்தும் மத்திய அரசு பணியாததால் பஞ்சாபி விவசாயிகள் போராட்டத்தை ஆரம்பித்தார்கள். பஞ்சாபி விவசாயிகள் ஆரம்பித்த போராட்டம் என்பது அவ்வளவு சாதாரண போராட்டம் அல்ல. தொடர்ந்து 13 மாதங்கள் அந்த போராட்டம் நீடித்தது. அந்த 13 மாதத்தில் அந்த விவசாயிகள் அனுபவித்த இன்னல்கள் என்பது சொல்லி மாளாது. கடுமையான மழை, கடுமையான வெயில், கடுமையான குளிர், கடுமையான பனிப்பொழிவு, இத்தனையிலும் அந்த விவசாயிகள் எல் முனையளவு கூட சளைக்காமல் அந்த போராட்டத்தை கைவிடாமல் மத்திய அரசை எதிர்த்து தொடர்ந்து போராடினார்கள். எத்தனையோ விவசாயிகள் மாரடைப்பு வந்து அந்த போராட்ட களத்திலேயே இறந்து போனார்கள். குறைந்தது 300க்கும் மேற்பட்ட விவசாயிகள் அந்த 13 மாத காலத்தில் இறந்து போனதாக நமக்கு அந்த தகவல் சொல்லுகிறது. இப்படி மத்திய அரசை எதிர்த்து கடுமையான போராட்டத்தை நடத்திய அந்த விவசாயிகள் கடைசியாக மத்திய அரசு கடந்த 2021ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் அந்த மசோதாவை திரும்ப பெற்றது. ஆனால் அந்த மசோதாவை திரும்ப பெற்ற போது விவசாயிகளுக்கு மத்திய அரசு சில வாக்குறுதிகளை கொடுத்தது. அந்த வாக்குறுதிகளை ஏன் இதுவரையில் நிறைவேற்றவில்லை? விவசாயிகள் இப்பொழுது போராட்டத்தை தொடங்கி இருப்பதற்கான காரணம், ஏன் அவர்கள் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை? அப்படி என்ன வாக்குறுதியை விவசாயிகளுக்கு மத்திய அரசு கொடுத்தது? அந்த வேளாண் சட்டத்தை முழுமையாக திரும்ப பெற்றது மத்திய அரசு. ஆனால் அந்த மத்திய அரசு வேளாண் சட்டத்தை திரும்ப பெற்றதோடு மட்டுமல்லாமல் விவசாயிகளுக்கு சில வாக்குறுதிகளை கொடுத்தது. விவசாயிகளுக்கு மத்திய அரசு கொடுத்த அந்த வாக்குறுதியை மத்திய அரசு ஏன் நிறைவேற்றவில்லை? அதைத்தான் விவசாயிகள் இப்பொழுது கேட்கிறார்கள். அந்த கேள்விக்கு மத்திய அரசு பதிலளிக்க வேண்டும். அப்படி விவசாயிகள் என்ன கோரிக்கை முன்வைத்தார்கள் அப்படின்னா, எம்எஸ்பி என்று சொல்லப்படுகின்ற மினிமம் சப்போர்ட் பிரைஸ், விவசாயிகள் விளைய வைக்கின்ற அந்த பொருட்களுக்கான விலை. இப்பொழுது இந்த காலகட்டத்தில் நெல் விளைய வைக்கிறார்கள் என்றால் நெல் என்ன பண்றாங்க, ஒரு கட்டத்தில் 7 ரூபாய் ஒரு கேஜி விற்கும், ஒரு கட்டத்தில் 3 ரூபாய் கேஜி விற்கும், ஒரு கட்டத்தில் 5 ரூபாய் கேஜி விற்கும். ஒருவேளை விளைச்சல் அதிகமாகிவிட்டால் அந்த நேரத்தில் 3 ரூபாய் கேஜி கொண்டாந்துருவாங்க. ஒருவேளை விளைச்சல் குறைவாக இருந்தா அந்த காலகட்டத்தில் 5 ரூபாய் கேஜி விற்கும். ஒருவேளை விளைச்சல் இன்னும் குறைவாக இருக்குதுன்னா அந்த நேரத்தில் 8 ரூபாய் கேஜி விற்கும், 7 ரூபாய் கேஜி விற்கும். இப்படி விவசாயிகளின் பொருள் மேலும் கீழும் விற்கின்ற சூழல் இருந்தாலும் மினிமம் பிரைஸ், ஒரு ஆதார விலை என்று ஒன்றை நிர்ணயிக்க வேண்டும். அந்த விலைக்கு கீழே எந்த ஒரு நேரத்திலும் விவசாய பொருட்கள் விற்கக்கூடாது என்ற ஒரு நிலையை மத்திய அரசு கொடுக்க வேண்டும் என்றுதான் விவசாயிகள் கோரிக்கையாக வைத்திருக்கிறார்கள். இதை ஏற்றுக்கொண்டுதான் மத்திய அரசு அப்பொழுது அந்த வேளாண் சட்ட மசோதாவை வாபஸ் பெற்றது. விவசாயிகளும் அவருடைய போராட்டத்தை வாபஸ் பெற்றார்கள் 2021. 2021, 22, 23, இப்பொழுது 24 தொடங்கிவிட்டது. குறைந்தது 2.5 ஆண்டு காலம் ஆகியும் கூட மத்திய அரசு ஏன் இவர்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றவில்லை?
ஒரு கோரிக்கை மட்டுமல்ல விவசாயிகளுடையது. விவசாயிகள் மீது ஆயிரக்கணக்கான வழக்குகள் போடப்பட்டிருக்கிறது போராட்ட காலத்தில். அந்த வழக்குகளை எல்லாம் மத்திய அரசு உடனடியாக வாபஸ் பெற வேண்டும் என்ற கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். இன்னும் அந்த வழக்கு வாபஸ் பெறவில்லை. அதை உடனடியாக வாபஸ் பெற வேண்டும் என்று மத்திய அரசை இவர்கள் வலியுறுத்துகிறார்கள். இது மட்டும் தானா? இல்ல, இன்னொரு கோரிக்கையும் இருக்கிறது விவசாயிகளுடைய கோரிக்கை. அது என்ன அப்படின்னா, விவசாயிகள் வங்கியில பெற்ற கடன் 33,000 கோடி இருக்கிறது. அந்த 33,000 கோடி இந்தியா முழுவதும் விவசாயிகள் பெற்றிருக்கின்ற அந்த கடன் இப்பொழுது இருக்கின்ற சூழ்நிலையில் எங்களால் அந்த கடனை கட்ட முடியவில்லை, எங்களால் அந்த கடனை செலுத்த முடியவில்லை. அந்த கடனை ஒட்டுமொத்தம் இந்தியா முழுவதும் இருக்கின்ற விவசாயிகளின் அந்த கடனை மத்திய அரசு ரத்து செய்ய வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார்கள். அந்த கோரிக்கையும் மத்திய அரசு அப்பொழுது ஏற்றுக்கொண்டது. ஏற்றுக்கொண்ட பிறகுதான் விவசாயிகள் அப்பொழுது அந்த போராட்டத்தை கைவிட்டார்கள். 2.5 ஆண்டுகள் ஆகிவிட்டது. ஏன் இன்னும் அதன் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை மத்திய அரசு? இந்தியாவில் உள்ள பெரும் முதலாளிகள் வங்கியிலே பெற்ற கடன் 66,000 கோடியை ரத்து செய்தது மத்திய அரசு. ஆனால் விவசாயிகள் பெற்றிருக்கின்ற 33,000 கோடி கடனை ரத்து செய்ய மத்திய அரசு முன்வரவில்லை. விவசாயிகள் சிந்திக்க வேண்டாமா? சாமானிய மக்கள் இதை சிந்திக்க கூடாதா? சாமானிய மக்கள் சிந்தித்து விவசாயிகளின் பக்கம் நின்றால் மத்திய அரசு மாறிவிடும், இந்தியாவில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டுவிடும். தேர்தல் நேரத்தில் அதுதான் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. அதற்காகத்தான் மத்திய அரசு அலறிக் கொண்டிருக்கிறது. டெல்லி வழி தெரியாமல் பிதுங்கிக் கொண்டிருக்கிறது. இப்படி இவ்வளவு பெரிய போராட்டத்தை விவசாயிகள் தானாக எடுத்து விடவில்லை. மத்திய அரசுடன் பேச்சுவார்த்தை நடத்தினார்கள். பிப்ரவரி 12ஆம் தேதி இந்த பேச்சுவார்த்தை தொடங்கியது. ஆனால் அந்த பேச்சுவார்த்தையில் சுமூக உடன்பாடு ஏற்படவில்லை. உங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றுவதற்கான சாத்திய கூறுகள் இல்லை என்று வேளாண் துறை அமைச்சர் சொல்லிவிட்டதாக தகவல் வெளியானது. எங்களுடைய கோரிக்கையை உங்களால் நிறைவேற்ற முடியவில்லை என்றால் நாங்கள் எங்களுடைய போராட்டத்தை தொடர்கிறோம் என்று விவசாயிகள் வீதிக்கு வந்து விட்டார்கள். இப்பொழுது மத்திய அரசு என்ன செய்வது என்று தெரியாமல் திகைத்துக் கொண்டிருக்கிறது. ஏனென்றால் இந்த போராட்டம் இவர்கள் சாதாரணமாக தொடங்கவில்லை. பஞ்சாபி விவசாயிகள் மட்டுமே 10,000க்கும் மேற்பட்டவர்கள் என்று சொல்லப்படுகிறது. இந்தியா முழுவதிலும் இருந்து ஆயிரக்கணக்கான விவசாயிகள் அந்த இடத்தில் குழுமி இருக்கிறார்கள். குறைந்தது 25,000க்கும் மேற்பட்ட விவசாயிகள் டெல்லியை ஸ்தம்பிக்க வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். நூறுக்கணக்கான டிராக்டர் விவசாயிகள் அவர்களுக்கான வாழ்வாதாரம், அவர்கள் சாப்பிடுவதற்கான உணவு தானியங்கள் எல்லாத்தையும் டிராக்டர்ல கொண்டு வந்து கீழே நிறுத்திட்டாங்க. 6 மாதத்திற்கு தேவையான உணவுப் பொருட்களை அத்தனையும் கொண்டு வந்து அங்க இறக்கிட்டாங்க. சப்பாத்தி கல்லோட போய் உட்கார்ந்துட்டான் விவசாயி. எங்களுடைய பிரச்சனையை நீங்க என்னைக்கு தீர்க்கிறீங்களோ அங்கதான் இங்கிருந்து நான் இடத்த காலி பண்ணணும். விவசாயிகளின் போராட்டத்தை கலைப்பதற்கு மத்திய அரசு என்ன பண்ணுது? ட்ரோன் மூலமா கொண்டு போய் கண்ணீர் புகை கொண்டு வீசுது. அவர்கள் என்ன தீவிரவாதிகளா? அவர்கள் என்ன அந்நிய தேசத்திலிருந்து இங்கு நாட்டை பிடிப்பதற்கு போராட்டம் நடத்த வந்திருக்கிறார்களா? மண்ணின் மைந்தர்கள் அவர்களுடைய வாழ்வாதாரத்தை காப்பாற்றிக் கொள்வதற்கு அரசு தயாராக இல்லை. அவர்களால் அமைக்கப்பட்ட அரசை எதிர்த்து அவர்கள் களத்தில் இருக்கிறார்கள். இந்தியா என்பது ஒரு விவசாய நாடு, இது விஞ்ஞான நாடு அல்ல. இந்தியா விஞ்ஞானத்தில் வளர்ந்திருந்தாலும் நம்ம ராக்கெட்டை விடுறோம், சந்திரயானுக்கு ராக்கெட்டை விட்டுருக்கோம், இல்லைன்னு சொல்லல. ஆனாலும் நம்ம பயன்படுத்துற போன் யாருடையது? நம்ம நாட்டுல தயார் பண்ணது இல்லை, சைனாக்காரன் தயார் பண்ணி நமக்கு கொடுத்திருக்கான். அப்படி என்றால் நம்ம நாடு விஞ்ஞான நாடு அல்ல, நம்ம நாடு விவசாய நாடு. நம்ம கிட்ட விவசாய பொருட்கள் ஏராளமாக குவிந்து கிடக்கிறது. விவசாய பொருட்கள் சிறுதானியம் தொடங்கி ஆயிரக்கணக்கான தானியங்கள் நம்ம தயார் பண்றீங்க. மட்டுமே உன்னத காலி பண்ணல, உலக நாடுகளுக்கு ஏற்றுமதி பண்றோம் நம்முடைய பொருட்களை. ஆனால் அந்த பொருட்களுக்கு எல்லாம் ஒரு மினிமம் பிரைஸ் கொடுங்க மத்திய அரசு கிட்ட இவங்க கேட்கறாங்க. என்ன தவறு இருக்கிறது? விவசாயிகள் வீதியில் இறங்கி போராடுகின்ற ஒரு அவல நிலையை ஒரு மத்திய அரசு உருவாக்குதுன்னா அந்த அரசு விவசாயிகளுக்கு ஒருபோதும் நன்மை செய்யாது. விவசாயிகளை வீதியில் அமர வைத்து போராட செய்த எந்த அரசுமே விவசாயிகளுக்கு நன்மை செய்யாது. தமிழ்நாட்டில் இருக்கின்ற திமுக அரசு என்ன செய்து கொண்டிருக்கிறது மக்களுக்கு? திருவண்ணாமலை மாவட்டத்தில் சிப்காட்டுக்காக நிலம் கொடுப்பவர்கள் போராடினார்கள். அந்த போராட்டக்காரர்களை 19 விவசாயிகளை கைது செய்து 7 பேர் மீது குண்டாசு போட்டு சிறையில் தள்ளியது தமிழ்நாடு அரசு. அவங்க யாரு? 19 பேரும் விவசாயிகள். அந்த விவசாயிகள் மீது குண்டா சட்டத்தை போட்டு உள்ள தள்ளினது தமிழ்நாடு அரசு. ஆனா இன்னைக்கு டெல்லியில நடக்கிற விவசாயிகள் போராட்டத்துக்கு தமிழ்நாடு அரசு ஆதரவு தெரிவிக்குது. மத்திய அரசு விவசாயிகளுக்கு எதிராக செயல்படுதுன்னு சொல்லிட்டு இங்க இருக்கிற தமிழ்நாடு அரசு பேசுது. ஆனா நேற்று இதே தமிழ்நாடு அரசு தான் மேல்மா விவசாயிகளை கொண்டு போய் சிறையில தள்ளி குண்டா சட்டத்தை போட்டுச்சு.
அப்ப அவங்க செஞ்சா தப்பு, நீங்க செஞ்சா சரி. நீங்க விவசாயிகள் மீது குண்டாசு போட்டது சரி. இன்னைக்கு மத்திய அரசு விவசாயிகள் வைத்திருக்கின்ற கோரிக்கை நிறைவேற்றாத இருக்கிறதுனால மத்திய அரசு செய்தா தப்பு. இது என்னடா நியாயம்? இது எனக்கு ஒண்ணுமே புரியல. போராடுறாங்க, இங்க இருக்கிற அங்க விவசாயிகள் போராடுறாங்க, தமிழ்நாட்டில் இருக்கிற அரசு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுது. ஆனா இங்க விவசாயிகள் போராடினா விவசாயிகளை பிடிச்சி உள்ள போட்டு குண்டாசு போடுது இதே தமிழ்நாடு அரசு. எவ்வளவு பெரிய நாடகம் அரசியல் இல்ல? எவ்வளவு பெரிய நாடகம் அரசியல். இதையெல்லாம் மக்கள் புரிஞ்சுக்கணும். விவசாயம் விவசாயிகளை எந்த அரசு மதிக்கிறதோ அந்த அரசு தான் நாட்டில் நிலை பெறுவதற்கு தகுதியுடைய அரசு. அந்த அரசன்தான் நாட்டை ஆளுவதற்கு தகுதியுடைய அரசன். இந்திய பெருந்தேசமே விவசாயத்தை அடிப்படையாக கொண்டது. இந்தியாவின் முதுகெலும்பே விவசாயம். ஆனால் இன்று விவசாயி கூனி குறுகி ஒவ்வொரு இடத்துலையும் கைகட்டி நின்றுட்டு இருக்கான். அந்த நிலைக்கு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு விவசாயிகளை நசுக்கி கொண்டிருக்கிறது. சிந்திக்க வேண்டியது ஆட்சியாளர்கள் அல்ல, பொதுமக்கள். இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது மேலரசம்பட்டு சண்முகம். நன்றி, வணக்கம் அன்பு உறவுகளே.